ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शांति मंत्रम प्रगदान्योपनिषत् भगवद्गीता ध्यान श्लोकम। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महः। वसुदेवसुतं देवं तं च चानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம். அதில் நம்ம 6வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, முதல் ஸ்லோகத்தை படிக்கிறேன். மகரிஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவ மானசா ஜாதா ஏஷாம் லோகே இமா பிரஜாஹ. இதோடைய சிம்பிள் மீனிங், மகரிஷிகள் 7வரும் முன்னைய மனுக்கள் 4வரும் என் பிரபாவத்தோடு என் மனதில் உதித்தார்கள். உலகின் உயிர்கள் யாவும் அவர்களிடமிருந்து வந்தவை. அதனால தான் நம்ம மனிதர்கள் அப்படின்னா, மனுக்களிலிருந்து வந்தனால மனிதர்கள் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த ஸ்லோகத்தில் பகவான் பாக்ய பிரபஞ்சம், பாக்ய பஞ்சம்னா நாம் கண்களால் பார்க்கின்ற இந்த உலகம் என்னிடமிருந்து வந்தது. சென்ற 2 ஸ்லோகத்தில் 4-5 ஆந்தரிய பிரபஞ்சம்னு பார்த்தோம். அதாவது கண்ணுக்கு தெரியாமல் உலகில் எல்லாம் இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ இந்த உலகத்தில் இருக்கிறது. அவையெல்லாம் என்னிடத்திலிருந்து வந்தது. ஆக இந்த 2 பிரபஞ்சத்திற்கு, அதாவது கண்ணுக்கு தெரியாதது கண்ணுக்கு தெரிகின்ற 2 பிரபஞ்சமும் நானே காரணம், மீன்ஸ் என்னிடத்திலிருந்து வந்தது. இந்த கல்பத்தில் முதலில் யார் தோன்றினார்கள், அவர்கள் எப்படி தோன்றினார்கள் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். முதலில் மகரிஷய சப்த அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த இதில் சப்த ரிஷிகள் 7 பேர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூர்வே சத்வாரோ அப்படின்றாரு. அதாவது சத்வாரோன்னா 4. அந்த மகரிஷிகள், சப்த ரிஷிகள் தோன்றுவதற்கு முன்பு 4 மகரிஷிகள் அப்படின்னு சொல்கிறாரு. மொத்தம் 4 மகரிஷிகள். அது யார் யாருன்னு நம்ம பேரெல்லாம் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் 7 மகரிஷிகள், அதாவது இவர்கள் ஏன் இந்த 2 பேரும் ரிஷிகள் சொல்கிறோம், இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அவர் என்ன சொல்லுங்கன்னா, பூர்வேன்னா முன்னாடி, சத்வாரோ, அதுக்கப்புறம் தான் 7 மகரிஷிகள், அதுக்கப்புறம் தான் மனுக்கள். இப்படி 4, 7, 11, 14 இந்த எல்லாருமே பகவானுடைய இருந்து வந்தது. எப்படி வந்தது? மத்பாவ, என்னுடைய பாவத்திலிருந்து, மீன்ஸ் என்னுடைய மனதில். மத்பாவ மானசா ஜாதா, என்னுடைய பாவத்தை கொண்டு என் மனதால் உருவாக்கப்பட்டது. ஏஷாம் லோகே இமா பிரஜா, அதிலிருந்து தான் இந்த உலகமெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் பகவான் பாஹ்ய பிரபஞ்சம், வெளி உலகத்தில் நாம் பார்க்கக்கூடியதை பற்றி சொல்கிறார். அவர்கள் எப்படி தோன்றினார்கள்? 7 ரிஷிகள் தோன்றினார்கள். நாம் அமுதமொழியில் படிச்சிருப்போம், சப்த ரிஷிகள். ஒரு பாட்டு கூட இருக்குது, சப்த ரிஷி குண லோகே அப்படின்னு சொல்லி. ஸோ 7 ரிஷிகள், அது சுவாமி விவேகானந்தர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணர் தான் சொல்லுவார். அது எப்படி அப்படிங்கிறத அந்த அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சப்த ரிஷிகளில் 7 பேர், சுவாமி விவேகானந்தர் ஒருத்தர். ஸோ பிருகு, வசிஷ்டர் அப்படிங்கிற 7 மனுஷர்கள். அவருடைய பேர்கள் 7 பேர் யார் யாருங்கிறதையும் நம்ம அப்புறம் பார்க்குறோம். பூர்வே சத்வாரோ, சத்வாரோன்னா 4.
பூர்வே என்றால் அதற்கு முன்பு, அந்த 7 மகரிஷிகள் தோன்பதற்கு முன்பு முதலில் தோன்றியவர்கள் 4 ரிஷிகள். சனக, சனாதனன், இதெல்லாம் யார் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அவர்கள் 4 பேரும் தட்சிணாமூர்த்தி. நீங்கள் தட்சிணாமூர்த்தி படம் பார்த்தீங்கன்னா வயசான 4 ரிஷிகள் உட்காந்துருப்பாங்க. அந்த 4 பேர் யாருன்னா இவங்க தான். தட்சிணாமூர்த்தி ஃபோட்டோவில் பார்க்கலாம். 4 பேர், 4 ரிஷிகள். நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அதில் வயதான 4 பேர்கள் இவர்கள். ஏன்னா அவர்தான் முன்னாடி தோன்றியவர்கள்ங்கிறது காமிக்கிறதுக்காக அப்படி செஞ்சுருக்காங்க. ஸோ அவர்கள் 4 பேர். ஸோ பகவானிடமிருந்து தோன்றியவர்கள் இந்த 4 ரிஷிகள். அதாவது சத்வார 4 ரிஷிகள் பகவான் படைக்கும்போது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டார். அது என்ன என்றால், அவர்களுக்கு பிறப்பிலே விவேக வைராகியம் கொடுத்து விட்டார். அதனால் அவர்கள் நிவிர்த்தி மார்க்கம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 2வது அத்தியாயம் பார்த்துருக்கோம். இந்த உலகத்தில் லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா புரோக்தா மயானகா ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் அப்படின்னு சொன்னார். அதே வேற என்ன, 2 நிவர்த்தி, அதாவது நிவர்த்தி மார்க்கம் பிரவர்த்தி மார்க்கம் அப்படின்னு 2 மார்க்கம் இருக்குது. அதாவது நிவர்த்தி மார்க்கம் என்றால் சந்நியாச பாசை, சந்நியாச வழி. பிரவர்த்தி மார்க்கம்னா இல்லறத்தார் வழி. எல்லாரும் இல்லறத்தார்னா பிரம்மச்சாரியம், அப்புறம் கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், அது கடைசியாக முடியுது. இங்கே நிவர்த்தி மார்க்கம்னா பிரம்மச்சாரியம் டைரக்டாக சந்நியாசம், வேறு நடுவில் எதுவும் கிடையாது. ஸோ இந்த நிவர்த்தி மார்க்கம் சென்று விட்டார்கள். இவர்கள் இந்த உலகத்தை விருத்தி அடைய செய்யவில்லை. ஏன்னா அவங்களுக்கு வைராக்கியம் வந்துட்டனால இந்த உலகம் மாயை அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஏனென்றால் அவர்களுக்கு வைராக்கியம் வந்துவிட்டது, விவேகம் வந்துவிட்டது. அவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த பொருளிலும் ஆசை இல்லை. அவர்கள் எதையாவது அதாவது அவர்கள் எதையும் நாடவும் இல்லை. காரணம், அவர்களுக்கு மன தூய்மை. ஏன் அப்படி என்றால், பிரம்மன் படைச்சது அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மன் படைத்த முதல் மானசபுத்திரர்கள் 4 பேர். அது யார் யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம், எப்படி பிறந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ அவர்கள் எப்படி பிறந்தார்கள்னா, பிரம்மன் சத்துவகுணத்தில் இருக்கும்போது அவர்கள் பிறந்தனால, அவர் மனதில் இருந்து தோன்றனால அவர்களுக்கு விவேக வைராக்கியம் பிறப்பிலே வந்துடுச்சு. அதனால் அவர்களுடைய மனதில் எந்த ஆசையும் இல்லை, அவர்கள் எதையும் நாடவில்லை. அப்படிப்பட்ட தூய்மையான மனதை கொண்டு இருந்தார்கள். ஆனால் பகவான் அவர்களுக்கு ஞானம் கொடுக்கவில்லை. எப்படின்னா, அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர்கள் இந்த உலகத்தில் சுகம் நாடவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் நானே அந்த ஆனந்தம், அகம் பிரம்மாஸ்மி என்றும் தெரியவில்லை. பாருங்கள், அவர்கள் இந்த உலகம் எல்லாமே மாயை தான், சும்மா வெறும் தோற்றம் தான், அதனால் அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக இருக்காங்க. அதே நேரத்தில் நான் தான் அந்த பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மிங்கிறதும் தெரியல. அதனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய தந்தையாகிய பிரம்மன்ட்ட திருப்பி போகிறாங்க. போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு மன நிறைவு இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு மன நிறைவு இல்லை, அதே நேரத்தில் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. எப்படி 2 வார்த்தை சொல்கிறாங்க. எங்களுக்கு மன நிறைவு இல்லை. எப்போ மன நிறைவு வரும்? நான் யார், அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பரம்பொருள் தெரிந்தால்தான் மன நிறைவு. அதுக்கப்புறம் எந்த வித இதுவும் இல்லை. அதே நேரத்தில் அவருக்கு எந்த குறையும் இல்லை. காரணம், இந்த உலகத்தில் அவர் எல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்க எந்த குறையும் இல்லாமல் இருக்காங்க, குறையும் இல்லாதவர்கள் இருக்காங்க. அப்பொழுது பிரம்மதேவன் என்ன யோசித்தார், அவர்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடம் அனுப்பிவிட்டார்கள். அவர் தான் தட்சிணாமூர்த்தி. இந்த சிவபெருமானே தட்சிணாமூர்த்தியில் மௌனமாக இருந்து இந்த 4வரையும் உபதேசித்து, நீயே அந்த பிரம்மம் என்று உபதேசித்தார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அவர்கள் ஞானி ஆனார்கள். அதனால் அவருக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதனால் அவர்கள் 4 பேரும் சந்நியாச பரம்பரைக்கு, அதாவது நம்ம சந்நியாச பரம்பரைக்கு யார் முதல் உதாரணம் அப்படின்னா இந்த சனகர், சனாதனர் 4 பேர். காரணம், அவர்கள் பிறப்பிலே விவேக வைராக்கியம் இருந்ததால் நிவர்த்தி மார்க்கத்தில் இருந்தார்கள். இந்த பிரபஞ்சத்தில் 2 மார்க்கம் இருக்கிறது, அதான் நிவர்த்தி மார்க்கம், பிரவர்த்தி மார்க்கம். இந்த சத்வாரோ, இந்த 4 ரிஷிகள் நிவர்த்தி மார்க்கத்தில் இருந்தார்கள். அதே நேரத்தில் அதுக்கு அப்புறம் தோன்றிய சப்த ரிஷிகள் 7 பேர், அவர்கள் பிரவர்த்தி மார்க்கத்தில் இருந்தார்கள். நான் சொன்ன மாதிரி அந்த பிரவர்த்தி மார்க்கம் அப்படிங்கிறது பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், அந்த இதில் இருந்தாங்க. அடுத்து ததா மாணவகனா மனுக்கள்னா மனுஸ்மிருதி, அவர்கள் எழுதியதான் மனுஸ்மிருதி. அவர் 14 மனுக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத, ஒரு யுகத்துக்கு எத்தனை பேருங்கிறத அப்போ அந்த கதையெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத அந்த ஸ்லோகத்தில் பார்ப்போம்.
மனுக்கள் இருக்கார். அவர்கள் எழுதியதான் மனுஸ்மிருதி. பகவான் ஆரம்பத்திலே 14 மனுக்களை படைத்தார். நம்மை ஏன் மனிதர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், நாம் மனு பரம்பரையிலிருந்து வந்தவர்கள். அதனால சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்வார், நாம் ரிஷிகளின் முனிகளின் பரம்பரையில் வந்தவர்கள். நம்முடைய மூலம் என்னென்னு போய் பார்த்தோம்னா ரிஷிகளாக இருப்பார்கள். இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மனுக்கள் விஷயத்தில் பகவான் அவர்களுக்கு வைராக்கியத்தை கொடுக்கவில்லை. மனுக்கள் விஷயத்தில் யாருக்கு கொடுத்தாரு? அந்த சனகர் சனாகர்களுக்கு கொடுத்தாரு. அதனால் அவர்கள் பிரவர்த்தி மார்க்கத்துக்கு சென்று அதிலிருந்து இந்த உலகம் உயிரினங்கள் தோன்றியது. ஏன்னா அவங்க நிவர்த்தி மார்க்கத்துக்கு போனதுனால அந்த 14 மனுக்கள் இனப்பெருக்கம், அதாவது இந்த இந்த உலகத்தை படைத்தார்கள், உலகத்தில் உயிரினங்களை படைத்தார்கள். ஆனால் மனுவிடமிருந்து இந்த உலகம் தோன்றியது. ஆகவே 4 ரிஷிகள், 7 சப்த ரிஷிகள், 14 மனுக்கள், இதுதான் முத படைத்தது. அது எப்படி படைத்ததுங்கிறதை நம்ம பார்க்கணும். இவர்கள் எல்லோரும் பகவானிடமிருந்து தோன்றியவர்கள். அதைத்தான் மத்பாவன்னா என்னுடைய மனதுக்குள், அதாவது இந்த மனுக்கள், ரிஷிகள், சப்த ரிஷிகள் எல்லோரும் என்னுடைய மனதில் தோன்றியவர்கள். அதுதான் மானசா ஜாதா. ஜாதா என்றால் பிறந்தவர்கள், மானசா என்றால் மனதிலிருந்து பிறந்தவர்கள். பகவானுடைய எண்ணத்திலிருந்து இவர்கள் தோன்றினார்கள். ஆகவே மானசாகா என்றால் பகவானின் மனதிலிருந்து தோன்றிய மானசபுத்திரர்கள் முதலில் தோன்றினார்கள். முதலில் இந்த 4 பேர் தான் மானசபுத்திரர்கள் தோன்றினார்கள். அதிலிருந்து தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும், அதாவது அந்த 7 சப்த ரிஷிகள், 14 மனுக்கள் கொண்டு எல்லாமே வந்தாங்க. ஏஷாம் லோகே பிரஜா. இப்போ நம்ம பார்க்கின்ற இந்த உலகத்தில் பிரஜைகள் இருக்கிறார்கள்னால் அவர்களுடைய வம்சம், அவருடைய மூலம், அவர்தான் மூலம், அவர்கள் தான் காரணம். ஏஷாம் இவர்களுடைய, அதாவது மனுக்களுடைய குழந்தைகளை தான் பிரஜா என்கிறார்கள். லோகே என்றால் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் என் மனதிலிருந்து தோன்றிய பிரஜைகள் தான். இமாகான இவைகள் என்கிறார்கள். அதாவது இமாகான இவைகள். அர்ஜுனன் பகவான் இவைகள், அதாவது இவைகள் என்பது, அர்ஜுனா சொல்கிற, அர்ஜுனா நீ பார்க்கின்ற உலகம் அனைத்தும் மனுவிடமிருந்து வந்ததால் அவர்களை மாணவர்கள், அதாவது அந்த மனு பகவான் மனதிலிருந்து தோன்றினார்கள். அதாவது எப்படின்னா 7, 4, 14 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மொத்தமாக மனுக்களிலிருந்து இந்த பிரஜைகள் எல்லாம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முதல்ல பகவான் மனதிலிருந்து தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இதன் பொருள் என்னென்னா, இந்த உலகத்தில் இருந்த அனைத்து ஜீவராசிகளும் என்னிடத்திலிருந்து வந்தவர்கள். ஏன்னா மானச ஜாதா அவர்கள் 4 பேர், அப்புறம் 7 + 14 21. அந்த 21லிருந்து தான் எல்லா உயிரினங்களும் தோன்றியது. அதனால் நான் தோற்றுவித்த அந்த 7, 4, 14 அப்படின்னு வந்தனால இவர்கள் எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதனால தான் சுவாமி விவேகானந்தர் ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். அதாவது என்ன சொல்கிறது, அமிர்தஸ்ய புத்திரகா அப்படின்னு சொல்கிறார். நாம் எல்லாம் இறைவனுடைய மனுக்களுடைய குழந்தைகள். அதனால் மனுக்களுடைய குழந்தைகள் சைமல்டேனியஸாக அது இறைவனிடமிருந்து வந்தவர்கள். அதனால் நம்ம இறைவனுடைய குழந்தைகள். இப்படி மனுவிடமிருந்து வந்தால் இந்த பிரஜைகள் மனுவிடமிருந்து வந்தவர்கள். அதனால் என்னுடைய சொரூபமாகவே இருக்கிறார்கள். என்னுடைய சொரூபம் அப்படிங்கிறது, என்னுடைய சொரூபம் மாயினால் மறைந்திருக்கிறது. அவன் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நான் யார் என்று தெரிந்து கொண்டால் நானே அவன் என்பதை புரிந்து கொள்வான் சொன்னான். ஸோ மனிதர்கள், உயிரினங்கள் தோன்றினார்கள். என்னுடைய பகவானுடைய சொரூபம் மனுக்களுடைய சொரூபத்திலிருந்து மனிதர்கள் தோன்றினார்கள். அதனால்தான் அனைத்தும் என்னுடைய சொரூபம் என்று பகவான் சொல்கிறார். இப்படி 4, 5, 6 ஸ்லோகங்களில் பகவானுடைய அனைத்து உலகமும், அதாவது பாஹ்ய பிரபஞ்சம், ஆந்தரிய பிரபஞ்சம். பாஹ்ய பிரபஞ்சம் நாம் பார்க்கக்கூடிய உலகம், ஆந்தரிய பிரபஞ்சம் உள்ளே நாம் பார்க்க முடியாத உலகங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருந்து தோன்றியது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய கருத்து என்னவென்றால், இறைவனை சார்ந்து, அதாவது எல்லாமே இறைவனை சார்ந்ததுதான். மேலும் பகவானுடைய விபூதிகளை, பெருமைகளை அறிந்தவனுக்கு என்ன பலன்? என்னுடைய விபூதியை இப்படி அறிந்தால் அதனுடைய பலன் அடுத்த ஸ்லோகத்தில், அதாவது 7வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். இப்போ நம்ம இந்த 7, 4, 14 அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம்.
இறைவன் பிரபஞ்சத்தை உருவாக்கை குறித்து இது பேசுகிறார். நான் படைத்தவன், அதாவது இறைவன் படைத்தவன், இந்த உலகமெங்கும் என்னுடைய பெயர் உருவம் குணங்களால் வெளிப்படுகிறது. 7 மகரிஷிகள், அதாவது 7 மகரிஷிகள், மனதிலிருந்து பிறந்த 4 முனிவர்கள், 14 மனுக்கள் என்னுடைய இயல்பை உடையவர்கள். இவர்களுடைய சக்தியே உலகில் உள்ள அனைத்து மனிதர்கள் ஆகிறார்கள். இந்த சப்த ரிஷிகள், 4 மானச புத்திரர்கள் மற்றும் 14 மனுக்கள் எல்லோரும் என்னிடமிருந்து, என் மனதிலிருந்து தோன்றியவர்கள். அதனால் அவர்கள் மானச ஜாதா, மானச புத்ரா என்று அழைக்கப்படுகிறது. இப்போது இதை விவரமாக கொஞ்சம் பார்ப்போம். பிரம்மா, பிரம்மன் தோன்றினான். பரபிரம்மன் கிடையாது, நான்முக கடவுள்ங்கிறது சொல்கிறோம். பிரம்மன் தோன்றினான். புராணங்களில் கூறப்படுவது போல ஆரம்பத்தில் நாராயணன் பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் படுத்திருந்தார். அதாவது நம்ம பார்ப்போம், சீராப்தி தனையா அப்படின்னு சொல்லி பாடுவோம். அவருடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை தோன்றியது. அந்த தாமரையில் பிரம்மன் பிறந்தான் அப்படிங்கிறது கதை நமக்கு நிறைய தெரியும். பிரம்மா தனது 3 முகங்களால் 3 வேதங்களை பாராயணம் செய்தார். அதைத்தான் ரிக், யஜுர், சாமம், அதாவது ரிக், யஜுர், சாம வேதம். அதனால் திரைவித்யா என்று 4முக கடவுளான பிரம்மாவை அழைப்பதுண்டு. 4வதாக அதர்வண வேதம், 4 முகம் கொண்டு 4வதாக அதர்வணம். இந்த 3 தான் சொன்னார், திரைவித்யா அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த நாராயணன் அங்கிறது பரபிரம்மங்கிறது நம்ம வச்சுக்கணும். நாராயணன் பிரம்மாவிடம், அதாவது இந்த பரபிரம்மம் பிரம்மாவிடம், நீ இந்த படைப்பை தொடர வேண்டும் என்று கூறினார். அதனால் நாம் அனைவரும் பிரம்மாவின் படைப்பாக இருக்கிறோம். நாராயணன் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சிவனையும் உருவாக்கினார். அப்போது நாராயணனுங்கிற பேர் நாராயணன நர அப்படின்னாரு. அதாவது அவர் தான் எல்லாம் பரபிரம்மம் அப்படிங்கிறது நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். இதன் பொருள் என்னவென்றால், படைப்பு, காத்தல், அழித்தல் ஆகிய மூன்றும் இருக்கிறது என்பதற்கு இது உதாரணம். இவற்றிற்காகவே, அதாவது இந்த பிறப்பு, காத்தல், லயம், அழிவு, இந்த 3க்கும் காரணமாகத்தான் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்று 3 பேரை பகவான் படைத்தார் அப்படிங்கிறது சொல்கிறோம். அதனால் இவை அனைத்தும் ஒரே ஈஸ்வரன் என்ற உண்மையை குறிக்கிறது. யார் அந்த ஈஸ்வரன்? நாராயணன்கிற பேர் நம்ம புராணத்தில் சொன்னாலும் நாராயணன்கிறோம். ஸோ நாராயணன்கிறது ஈஸ்வரன். வேதாந்தத்தில் ஈஸ்வரன் என்று கூறப்படுவது புராணங்களில் பிரம்மா என்று கூறப்படுகிறது. அதாவது நாராயணன் படைப்பாற்றல் பிரம்மா என்ற வடிவில் வெளிப்படுகிறது. நாராயணன் இனிமேல் என் சார்பாக, அதாவது நாராயணன் சொல்கிறாரு, இனிமேல் என் சார்பாக என் சக்தி மற்றும் அறிவால் உலகை நீ உருவாக்க வேண்டும் என்று பிரம்மனிடம் கட்டளையிட்டார். இதனால் பிரம்மாவின் கடமை படைப்பாக அமைந்தது. பின்னர் பிரம்மா என்ன செய்தார்? முதலில் தனது மனதில் இருந்து 4 முனிவர்களை, அவர்தான் சனகன், சனந்தன், சனாதனன், இன்னொன்று இருக்குது, அது அந்த பின்னாடி வருது, அது சொல்கிறேன் நான், போன்றவர்கள் உருவாக்கினார். பிரம்மாவின் மனம் அந்த நேரத்திலே சத்வகுணம் மேலோங்கி நிரம்பி இருந்ததால் இந்த 4 முனிவர்களும் தூய சத்வகுணம் கொண்டவராக இருந்தனர். அவர்கள் வெளியேறிய பின் பிரம்மா, அதாவது அந்த 4 வெளியே வந்ததுக்கப்புறம் பிரம்மா சப்த ரிஷிகளை, 7 பெரிய மகா ரிஷிகளை உருவாக்கினார். அவர்கள் குடும்ப வாழ்க்கை நடத்துபவர்கள். இதன் மூலமாக கிரகஸ்த தர்மம் தொடங்கினார். இவர்கள் முக்கிய பணி கிரகஸ்த தர்மம், மக்கள் பெருக்கம், வாழ்க்கையின் அர்த்தத்தை போதித்தார். இந்த 7 பேரும் சும்மா இல்லை, வாழ்க்கையின், அதாவது ஒரு மனிதன், அதாவது இந்த உலகத்தில் படைத்தால் அந்த மனிதன் அந்த படைத்ததன் காரணமாக நீ உன்னுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத, வாழ்க்கையின் அர்த்தத்தை போதித்தார்கள். அதாவது உண்மையான இயல்பை அறிந்து முக்தி அடைய வழிகாட்டினார்கள் இந்த சப்த ரிஷிகள். இந்த மகா முனிவர்களே வேதாந்த ஞானத்தையும் பரப்பினார்கள். அதன்பின் உலகில் ஆட்சி செய்யும்
ஒழுக்கத்தையும், அதாவது சும்மா நம்ம வந்து வச்சிடா போதாது, அது ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஒரு ஆட்சி மாதிரி ஒழுங்குபடுத்த வேண்டும். 14 மனுக்கள் உருவாக்கப்பட்டது. அதாவது இவர்கள் படைத்து விட்டார்கள் 7 சப்தரிஷிகள். அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு சிஸ்டம் பண்ணணுங்கிறதுக்காக 14 மனுக்களை உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு மனுவும் நீண்ட ஆயுள் உடையவர்கள். அவர்களுடைய சந்ததியிலிருந்து மனித குலம் தொடர்ந்து விரிவடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தின் சாரம் என்னன்னா, இறைவன் முதலில் பிரம்மாவை உருவாக்கினார். படைப்பு பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார். எனவே உலகின் படைப்பாளர் யார் என்றால் பிரம்மா. ஆனால் உண்மையிலே பரபிரம்மே பிரம்மாவாக உருவாக்கியது. அதாவது அவர் எல்லாமே தோற்றம்தான். பரபிரம்மே பிரம்மாவை உருவாக்கியது. ஆகையால் நாம் அனைவரும் பிரம்மத்தின் சக்தியே. அதாவது காரண காரிய சம்பந்தம். காரணம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் காரியமாக இருக்கும். அந்த ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்காது. ஸோ விளைவின் காரணமாக, அதாவது இந்த 2 பேருக்கு வேணும். எனவே நமது உண்மையான இயல்பு என்றால் பரபிரம்மம் அல்லது சுத்த சைத்தன்யம் ஆகும். ஸோ பரபிரம்மனிலிருந்து இந்த பிரம்மாவை உருவாக்கி பிரம்மாவிலிருந்து எல்லாம் உருவானதுனால நம்முடைய சொரூபமும் அதோடைய சொரூபமும் ஒன்று தான். சுத்த சைத்தன்யம் பரபிரம்மம். புராணங்களில் கூறப்படும் படைப்புகள் கொள்கைப்படி மாயையுடன் இணைந்த பிரம்மம் அதான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஈஸ்வரன்னா என்ன? மாயையுடன் கூடியவர் ஈஸ்வரன், மாயை இல்லாத நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொல்லி இந்த ஈஸ்வரன் பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார். ஈஸ்வரன் மற்றும் பிரம்மா ஒரே பொருளை கொண்டுள்ளது. அதாவது காலமும் இடமும் உள்ள முதல் வெளிப்பாடு. காலமும் இடமும் உள்ள, அதாவது டைம் அண்டு காசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டும் உள்ளது ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் இது சொல்கிறேன் பாருங்கள். அல்லது பிராணன் அல்லது சூத்திர ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது. இதனை எளிமையாக நாம் புரிந்து கொள்வதற்காக என்னன்னு சொல்கிறோன்னா, பிரம்மா, ஈஸ்வரன், பிராணன், சூத்திர பிரம்மா இது எல்லாமே ஒரே பேர், ஒரே பொருள் தான் இருக்குது. நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வேண்டாங்கிறதுக்காக எப்போ பிரம்மா அப்படின்னு சொல்கிறோமோ அது வந்து ஈஸ்வரனோட சேர்ந்த தத்துவம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஈஸ்வரன் இல்லை, மாயையுடன் சேர்ந்த தத்துவம், பரம்பொருள் தத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இதை ஏற்கனவே நம்ம பாடிச்சிருக்கோம். ஸோ பிரம்மா உலகத்தை எவ்வாறு உருவாக்கினார்? 4 குமாரர்கள், அதாவது அவருடைய மனதிலிருந்து, பிரம்மாவுடைய மனதிலிருந்து 4 குமாரர்கள் தோன்றினார்கள், முனிவர்கள் தோன்றினார்கள். பிரம்மா தனது மனதிலிருந்து தோன்றிய 4 குமாரர்களை அதாவது குமாரர்களை உருவாக்கினார். அந்த காலத்தில் ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது. ஸோ நம்ம சொல்கிற 4 ரிஷிகள் அப்படிங்கிறது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அதை பற்றி நம்ம சொல்ல காரணம், ஆண் பெண் என்ற வேறுபாடு அந்த காலத்தில் இல்லை. அவர்கள் சனகன், சனாதனன், சனந்தனன், சனத்குமாரன் என்ற 4 பேர் என்று அழைக்கப்படுகிறது. அவர்களை அப்படி பேர் சொன்னாங்க. இவர்கள் பிரம்மாவின் முதல் மானச புத்திரர்கள். அதாவது பிரம்மனிடம் சொல்லி இந்த உலகத்தை நீ படைப்பாயாகன்னு சொன்னதுக்கப்புறம் பிரம்மாவுடைய மனதில் இருந்து தோன்றிய அந்த 4 அந்த 4 தூய சத்துவகுணம் கொண்டவராக இருந்தார்கள். காரணம், பிரம்மா படைக்கும் பொழுது சுத்த சத்துவத்தில் இருந்தார், சத்துவகுணத்தில் இருந்தார். சத்துவகுணத்தின் இயல்பு என்னன்னா, முழுமையான அறிவு, விவேகம், வைராக்கியம், சாதன சதுஷ்டய சம்பத்தி மற்றும் ஷட் சம்பத்தி. ஷட் சம்பத்திங்கிறது 6 நல்ல குணங்கள். சாதன சதுஷ்டி என்பது 4 சாதனைகள். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அது இல்லாமல் அவருடைய முழுமையான அறிவுன்னா என்ன, அகம் பிரம்மாஸ்மிங்கிறது மட்டும் வரல, அது போக முழுமையான அறிவு ப்ளஸ் விவேக வைராக்கியம் இதெல்லாமே இருக்குது. பிரம்மா இந்த 4 முனிவர்களை படைத்து, நான் உங்களுக்கு படைப்பும் பொருளை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். இந்த 4 பேர் சுத்த சத்துவத்தில் இருக்காங்க. அதை படைக்கும்போது பிரம்மாவும் சுத்த சத்துவத்தில் இருந்தார். ஆனால் இந்த 4 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் இந்த படைப்பு பொறுப்புகளை உங்களிடம் நான் கொடுக்குறேன். அதாவது ஃபர்தர் இந்த மேனேஜர், டெப்டி மேனேஜர் அந்த மாதிரி
இவர் ஆரம்பிச்சு அதுக்கு நீங்கள்லாம் டெப்டி மேனேஜர் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த உலகத்தை உருவாக்குங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த 4 பேர் சிரித்து கொண்டு, நாங்கள் எங்களுக்கு படைப்பில் ஆர்வம் இல்லை, இது எல்லாம் மாயை, நாங்கள் சந்நியாசிகளாக பிரம்மத்தை அடைய விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர்கள் தன்னடக்கம், பற்றின்மை, தவசக்தி ஆகியவற்றில் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தந்தையான பிரம்மாவை வணங்கி அவருடைய விருப்பத்திற்கு விரோதமாக வாழ்நாள் முழுவதும் அவர்கள் பிரம்மச்சாரிய வாழ்க்கை, அதாவது தவ வாழ்க்கையை கடைபிடிக்க உறுதியானார்கள். பின்னர் காட்டுக்கு சென்று தியானத்தில் மூழ்கினார்கள். இதுவே சந்நியாச சம்பிரதாயத்தின் தொடக்கம். இந்த 4 பேர் தான் நமக்கு சந்நியாச சம்பிரதாயத்துக்கு தொடக்கமாக, அதாவது நம்ம உதாரணம் சொல்லும்போது அவங்கள நல்லா தான் சொல்லுவோம். இதனால் படைப்பு செயல் நடைபெறவில்லை. என்னாச்சு? படைப்பு செயல் அவர்கள் எதுவுமே செய்யலை. அப்புறம் சப்த ரிஷிகள், 7 மகரிஷிகள் படைப்பு பணியை நிறைவேற்றுவதற்காக பிரம்மா 7 மகரிஷிகளை உருவாக்கினார். இந்த 7 முனிவர்களின் முக்கிய பணி என்னென்னா, மக்களை பெருக்குவது, அதாவது பிரஜையை உருவாக்குவது, வாழ்க்கையின் உண்மை பொருளை போதித்தல், மனிதன் தனது உண்மையான இயல்பை அறிந்து முக்தி அடைய உதவினார்கள். இது ஒரு விசித்திரமான கருத்தாக தோன்றுகிறது. என்னென்னா, எப்படி நம்ம ஆல்ரெடி வி ஆர் ஆல் பியூர், எதனால நம்ம இப்படி ஆகிட்டோம்? இந்த மாயை சேர்ந்தனால நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் இந்த உடல், நான் மனம் என்று நினைக்கிறோம். அதுதான் நம்மளுடைய இம்பியூரிட்டி. ஆக நம்மளுடைய சுபாவம் என்னென்னா சுத்த சத்துவம் தான். அதுக்கு எப்படின்னா ஒரு உவமை சொல்கிறாரு. களிமண் குளத்தில் குதித்த மனிதன் அப்படிங்கிற ஒரு உவமை. எப்படின்னா, ஒரு சுத்தமான மனிதன் தன்னைத்தானே களிமண் நிறைந்த குளத்தில் குதித்து கொண்டு பின்னர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது போல தான் இந்த உலகத்தை படைத்திருக்கார். எப்படின்னா, ஒரு மனிதன் மரத்தின் கீழ் அதாவது ஒரு மனிதன் மரத்தின் கீழ் சுத்தமாக எந்தவித இது இல்லாமல் அமர்ந்திருந்தால் திடீரென்று அவன் குளத்தில் குதித்தான். குளத்தில் கரையில் களிமண் நிறைந்திருந்தது. வெளியே வந்தபோது அவன் கால் முழுவதும், இது வரைக்கும், முட்டி வரைக்கும் ஃபுல்லாக களிமண் ஆயிடுச்சு. அவன் என்ன செஞ்சான்? அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த குளத்துக்கு நடுவில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வெளியே வந்து தன்னுடைய கால்களை சுத்தம் செய்து கொண்டான். இப்போது அவன் மீண்டும் சுத்தமாக இருக்கிறான். ஸோ அவன் முன்னரே சுத்தமாக இருந்தான். குளத்தில் குதித்ததே அவன் தவறு. அதுதான் இந்த உலகத்தை படைத்த மாதிரி. ஸோ இந்த உவமையின் கருத்து என்னன்னா, படைப்பிற்கு முன் நாம் பிரம்மமாக இருந்தோம். இந்த உலகம் களிமண் குளம் போன்றது. இதில் நுழைந்த பிறகு குருவின் உதவியால், ஆன்மீக சாதனையினால் நாம் மீண்டும் மனதில் ஆன்மீகத்தால் சுத்தமடைந்து சுத்தம் அடைய கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சுத்தமடைய கற்றுக்கொள்கிறோம். ஸோ இது எல்லாம் ஒரு நாடகத்தை போல, அது ஏற்கனவே நம்ம 3வது அத்தியாயத்திலே பார்த்தோம். அதாவது ரங்கநாதன் அப்படிங்கிற கதைக்கு சொன்னாங்க. எல்லாமே இதெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஸோ உலக படைப்பு ஒரு இயந்திரம் மற்றும் ஒரு வழிமுறை போல. இந்த உலகம் படைத்திருக்காருன்னா அது ஒரு இயந்திரம் படைக்கிற மாதிரி. உலக படைப்பு ஒரு எந்திரம் போன்றது. ஒவ்வொரு எந்திரமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால தான் அதனுடைய இப்போ ஒரு மிஷின் வாங்கினோம்னா அதுக்கு இது கொடுப்பாங்க, ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அது எப்படி அதனுடைய நோக்கத்தை எப்படி நம்ம நிறைவேற்றுவது அப்படிங்கிறதுக்காக. உதாரணமாக ஒரு காஃபி எந்திரம் இருக்கும். நிறைய காஃபியில் தயாரிக்கும் எந்திரம் வருது. அதே போல் மனித வாழ்க்கையின் ஒரு வழிகாட்டி தேவை நமக்கு. இந்த மனிதன் பிறந்து விட்டான்னு தான் நம்மளுடைய லட்சியம் என்ன, எதுக்காக பிறந்திருக்கான், சும்மா அப்படி வாழ்ந்து போகிறதுக்காக இல்லை. ஒரு காஃபி எந்திரம் பிறந்திருக்குன்னா அந்த நல்ல காஃபி கொடுக்கறதுக்காக தான். அதே மாதிரி இந்த மனிதன் எதுக்காக பிறந்திருக்கான்? தன்னுடைய லட்சியத்தை அடையும், தான் யார் என்று அறிய வேண்டும், அதுதான் அவனுடைய லட்சியம். இப்படி இந்த ஆன்மீக வழிகாட்டி அந்த என்ன சொல்கிறது, மேனுவல் அப்படியே எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆன்மீக வழிகாட்டி எதுவாக இருக்கிறது இந்த மனிதர்களுக்கு என்றால் வேதங்கள், வேதாந்தம், உபனிஷத், பகவத்கீதை, இப்படி இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கிறது. இவை மனிதனை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வழிநடத்தி தனது உண்மையான இயல்பை, தான் ஆத்மா, தன் பரபிரம்மன் என்பதை உணரச் செய்கிறது. இந்த சப்த ரிஷிகள், 7 மகரிஷிகள், பிரம்மா உருவாக்கிய மானசபுத்திரர்கள் 7 பேர். அவர்களுடைய முக்கியமான வேலை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மனிதர்களுடைய தன்னுடைய உண்மையான சொரூபத்தை அறிவதற்கான உபதேசங்கள் செய்தார்.
இந்த 7 பேர் யாருன்னா அத்ரி, பிருகு, கௌதமர், கஷ்யபர், குத்சர், அங்கீரசர், வசிஷ்டர். இந்த 7 பேர் இவர்கள் சப்தரிஷிகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 7 முனிவர்கள் வானத்தில் சப்த ரிஷி மண்டலம், பிக் டிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, எனப்படும் நட்சத்திரங்களோடு தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய புராணங்கள் சொல்கிறது. அதனால தான் நம்ம வந்து நமக்கு சின்ன நட்சத்திரமாக இருக்கின்ற அந்த அருந்ததி வசிஷ்டருடைய துணைவியாக கருதப்படுகிறது. அதாவது அந்த கல்யாண நேரத்தில் வந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம சப்த ரிஷிகள் மண்டலத்தில் அந்த இதை பார்த்துட்டு அவங்க மகரிஷி தெரியாது, வசிஷ்டர் தெரியாது, ஆனால் அந்த நட்சத்திரம் ஒரு அருந்ததி நட்சத்திரம் தெரியும் அப்படிங்கிறது தான் அதோட கதை. ஸோ வாயு புராணத்தின்படி இந்த சப்த ரிஷிகள் 7 பேர் எப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள் அப்படின்னு சொன்னால், நீண்ட ஆயுள் உடையவர்கள், வேத மந்திரங்களை உருவாக்கியவர்கள் அப்படின்னா அவர்கள் தியானத்தில் இருந்தபோது பகவான் அவர்களுடைய மனதில் அந்த வேதங்களை உருவாக்கினார்கள். இப்படி தான் உருவாக்கினார். அவரே சுயமாக எழுதலை, பகவானுடைய அருளால் அவர்களுடைய மனதில் தோன்றிய அந்த வேதங்கள். அதுக்கப்புறம் மனித குலத்தை வழிநடத்த தெய்வீக சக்தியை உடையவர்கள், அவர்களுக்கு அந்த சக்தி இருக்குது. தங்களது உண்மையான இயல்பை அவர்கள் அறிந்தவர்கள், உயர்ந்த நெறிமுறைகளை கடைபிடித்து தவறான செயல்களில் ஈடுபடாதவர்கள், ஆழ்ந்த ஞானம் கொண்டவர்கள், வித்வத்வம் அப்படின்னு சொல்லுவது, உண்மையை அறிந்து அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் திறனை உடையவர்கள், உலகை வழிநடத்தும் ஞானிகளும் தலைவர்களும் அப்படின்னு சொல்லி ஞானிகளாக தலைவராக இருந்தார்கள். இந்த முனிவர்கள் தர்மத்தை நேரடியாக உணரும் திறன் உடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் நம்ம பார்த்தோம், கோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த கஷ்யபர் கோத்திரம், கௌதம கோத்திரம், அங்கீரசர் கோத்திரம், வசிஷ்டர் கோத்திரம், இந்த 7 சப்தரிஷிகளிலிருந்து வந்தவர்களுடைய, அதுக்கப்புறம் சொன்னால் ஜாபாலிய கோத்திரம், இப்படி பல இதெல்லாம் சப்பெல்லாம் இருக்குது. இப்படி கோத்திரம் அப்படின்னா இதை வச்சு தான் சுவாமி விவேகானந்த சொல்றார், நாம் எல்லோரும் ரிஷிகள் முனிகள் பரம்பரைகள் தோன்றியவர்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த கோத்திரங்கள் பல்வேறு பதிப்புகள் உள்ளது. பல இந்துக்கள், குறிப்பாக பிராமணர்கள், இந்த மகா முனிவர்களின் வம்சத்தில் தோன்றியவர்கள் எல்லாருமே, நாம் எல்லோருமே மனிதர்களாக இருக்கிற எல்லோருமே அந்த மகரிஷிகளிலிருந்து தோன்றியவர்கள் என்ற பெருமை நமக்கு இருக்கிறது. மற்றொரு பக்கம் வந்து நமக்கு இன்னொன்று இருக்குது, என்னென்னா சத்திரியர்கள். தங்கள் வம்சம் எப்படின்னா சூரிய வம்சம், சந்திர வம்சம் என்று சொல்லுவாங்க. நம்ம பார்த்துங்க, ராமனுடையது சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சூரிய வம்சம். இந்த சந்திர வம்சம் அப்படிங்கிறது சொல்லுது. இந்த சப்த ரிஷிகள் ஏன் கிரகஸ்தர்கள் ஆனார்கள்? இந்த சப்த ரிஷிகள் சன்னியாசிகள் அல்ல, அவர்கள் குடும்ப வாழ்க்கை நடத்துபவர்கள். எப்படின்னா பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அப்புறம் சன்னியாசம் ஆனாங்க. நம்ம ராமாயணம் மகாபாரதமெல்லாம் படிக்கும்போது தெரியும், அவர்கள் எல்லாரும் இல்லற வாழ்க்கை வாழ்ந்து, அதாவது பிரம்மச்சாரியம் கல்வி கற்று அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கை வாழ்ந்து அதை வானப்பிரஸ்தம் போய் அதுக்கப்புறம் சன்னியாசம் வாழ்ந்தாங்க. ஏனென்றால் இந்த உலகம் பெரும்பாலான மனிதர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருப்பதால் அவர்கள் அனைவரும் அவர்களுக்கு அனைவருக்கும் அந்த நமக்கு எல்லாருக்குமே முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் தங்கள் பிள்ளைகளை, பேரன்களை, முதல் பேரர் குழந்தைகள் எல்லாரையுமே பெற்றிருக்கிறார்கள். உயர்ந்த வாழ்க்கை முறைகளுக்கு எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்கிறார்கள். இதன் மூலம்தான் கிரகஸ்த சம்பிரதாயம் உருவானது. சன்னியாசிகளை நாம் விரலை விட்டு எண்ணலாம் இந்த சமுதாயத்தில். அப்கோர்ஸ் திருவண்ணாமலையில் நிறைய பேர் சன்னியாசிகள், அவர்கள் திடீரென்று தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே சன்னியாசிகள் இந்த சமுதாயத்தில் இருந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு இருக்கக்கூடியவர்கள். சன்னியாசிகளினுடைய வகைகள் இருக்குது. முதலில் மாணவ வாழ்க்கை, பின்னர் குடும்ப வாழ்க்கை. இது இது இல்லை, அதாவது குடும்ப வாழ்க்கை அதன் பின்னாடி அப்படி போவாங்க. ஆனால் சன்னியாசியம் எடுத்தவர்களுக்கு என்னென்னா டைரெக்டாக பிரம்மச்சாரியத்திலேருந்து நிறைய சன்னியாசம். ஆனால் சில இந்த மகரிஷிகள் யக்ஞவல்கர், நீங்கள் பார்த்தீங்கன்னா பிருகதாரண்ய உபநிஷத்தில் பார்த்தீங்கன்னா யக்ஞவல்கர் வருவார். அந்த யக்ஞவல்கர் கிரகஸ்தராக இருந்து பிறகு மகாமுனிவர் ஆனார், அதாவது சன்னியாசி ஆயினார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சுகதேவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பிறப்பிலே சன்னியாசம். அவர் பிறந்த உடனே எல்லாத்தையும் திறந்து போயிடுறாரு, பிறவிலே அவர் சன்னியாசி. ஸோ பிறவிலே சன்னியாசி என்றால் யாருனால், நான் இந்த உடல் மனம் அல்ல, இந்த உடல் மனத்தை பற்றி அகங்காரம் இல்லாதவர்கள் சன்னியாசிகள், அதாவது பிறப்பில் சன்னியாசிகள்.
பிறப்பில். இப்போ நம்மெல்லாம் வந்து சன்னியாசம் வாங்கியிருக்கோம், இந்த உலக வாழ்க்கை இது இல்லைன்னு சொல்லி சன்னியாசம் வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த மானச புத்திரர்கள், இந்த சப்த ரிஷிகள் பிரம்மாவின் மனதிலிருந்து சொல்கிற மானச புத்திரர்கள்னால் அந்த 4 பேர், இந்த 7 பேர் எல்லாருமே அப்போ மனசு புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். முன்பு கூறியபடி இந்த ஸ்லோகத்தில் இறைவன் இவர்களை மகரிஷிகள் என்று அழைக்கிறார். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் இறைவனுடைய சித்தத்திலிருந்து தோன்றியவர்கள். அதுக்கப்புறம் மனுக்கள் மொத்தம் 14 மனுக்கள். இந்த முனிவர்கள் மனுக்களுக்கு சில தனித்துவமான, அதாவது முனிவர்கள் தான் மனுக்கள்னு சொல்கிறோம், அவர்களுக்கு சில தனித்துவமான குணங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு பக்தி இருக்கும், சில பேருக்கு ஞானம் இருக்கும், சில பேருக்கு விவேகம் இருக்கும், சில பேருக்கு வைராக்கியம் இருக்கும். இந்த 14 பேரில் ஸோ இறைவனிடம் மிகுந்த பற்று கொண்டவர்கள் இந்த 14 பேர்கள். இறைவனே அவர்களுக்கு எல்லாம் என்று இருப்பார்கள். அதனால்தான் இறைவன் மத்பாவா, பகவான் இந்த ஸ்லோகத்தில் மத்பாவா என் இயல்பை உடையவர்கள் என்கிறார். அப்புறம் கல்பம், மன்வந்தரம், மகாயுகம் அப்படிங்கலாம் நம்ம கேட்டிருப்போம். இந்து சமயத்தில், அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒரு கல்பம் என்றால் 4.32 பில்லியன் அப்படின்னா 432 கோடி ஆண்டு ஒரு கல்பம் அப்படிங்கிறது. பிரபஞ்சம் நிரந்தரமானது அல்ல அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் 4.32 பில்லியன் அப்படிங்கிறது முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஸோ இந்த கல்பம் உருவாக்கி பிறகு அழிகிறது. ஒரு கல்பம் என்பது பிரம்மாவுக்கு ஒரு நாள். இதெல்லாம் நம்ம முன்னாடியே 7வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். ஒரு நாள் என்பது அதாவது பிரம்மாவுடைய ஒரு நாள் என்பது 1000 மகா யுகங்கள். இந்த மகா யுகங்கள் என்பது எப்படின்னா 4 யுகங்களை கொண்டது. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள் 1000 முறை சுழன்று வந்தால் பிரம்மாவுக்கு ஒரு நாள், அதைத்தான் கல்பம் ஆகிறது. அதே அளவு காலம்தான் அவருக்கு இரவு. ஸோ 1000 2000. ஸோ பிரம்மாவின் 100 ஆண்டுகள் வாழ்கிறார் என்றால் மொத்தம் எவ்வளவுன்னா 311 ட்ரில்லியன், அதாவது 40 பில்லியன் அப்படின்னு நம்ம எத்தனை கோடிங்கிறத நம்ம யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மன்வந்தரம். ஒவ்வொரு கல்பமும் 14 மன்வந்தரங்களாக பிரிக்கப்படுகிறது. அதாவது 14 மனுக்கள் இருக்கனால 14 மன்வந்தரம். ஒவ்வொரு மன்வந்தரமும் 71 யுக சுழற்சி கொண்டது. ஒவ்வொரு மன்வந்தரத்திற்கும் ஒரு மனு தலைவராக இருப்பார். அதனால்தான் கல்பத்தில் 14 மனுக்கள் உள்ளார்கள். மாணவக என்றால் மனுக்களின் பிள்ளைகள். நாம் எல்லோரும் மனுக்களின் பிள்ளைகள். அது அல்டிமேட்டாக பகவானுடைய குழந்தைகள் தான் சொல்கிறது, அதாவது மனிதர்கள். சுருக்கமாக ஒரு கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு நாள், ஒரு கல்பம் 1000 மகா யுகங்கள் கொண்டது, ஒரு கல்பம் 14 மன்வந்தரங்கள் உடையது, ஒரு மன்வந்தரம் 71 யுக சுழற்சி கொண்டது, ஒரு கல்பத்துக்கு 14 மனுக்கள் இருக்கிறார்கள். இந்த மனுக்கள் மகா முனிவர்கள், ஞான சக்தியை கொண்டவர்கள். இந்த உலகில் வாழும் நமக்கெல்லாம் இவர்களிடமிருந்து வந்தவர்கள் என்றும், அவர்கள் ஞானத்தை பெற்று நாமும் நம்முடைய உண்மையான சொரூபத்தை அடையலாம் என்று புராணம் சொல்கிறது. இவ்வாறு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். முக்கிய கருத்து என்றால், நாம் யார் என்றால் பிராமண சூத்திர ஆண் பெண் என்று எவராக இருந்தாலும் நாம் அனைவரும் அந்த பரபிரம்மனின் குழந்தைகள், இறைவனின் குழந்தைகள். பிரம்மா பரபிரம்மத்திலிருந்து வந்தவர். அதனால் ஒவ்வொரு ஜீவனும் இறைவனுடைய குழந்தைகள் என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இனி 7வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகம் முதல் 7வது ஸ்லோகத்தை படிக்கிறேன். ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வேத்தி தத்வதः சோ அவிகம்பேன யோகேன யுஜ்யதே ந தத்ர சம்சயா. ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், இதெல்லாம் நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. எனது விபூதியையும் யோகத்தையும் உள்ளபடி அறிகிறவன் அசையாத யோகத்தில், அசையாத யோகம்னா இந்த இடத்துல ஆத்ம ஞானம், அசையாத யோகத்தை சார்ந்தவன், இதில் எந்த சந்தேகமும் இல்லை.
அசையாத யோகத்தை நான் பொறித்துவேன் அப்படின்னு சொல்லி பகவான் ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறாங்க இந்த இடத்துல. ஸோ சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே அப்படின்றார். முதல் வரியில் பகவான் சொல்கிறார், என்னுடைய தத்துவத்தை இவ்விதம்னா உள்ளது உள்ளபடி. அதாவது உள்ளது உள்ளபடின்னா நம்ம ஏதாவது திருச்சியெல்லாம் பார்க்கக்கூடாது, கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுதான் உள்ளது உள்ளபடி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னுடைய இந்த பெருமைகளை தத்துவத்தை உள்ளது உள்ளபடி அறிந்தவனுக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டாவது வரியில் அது பலன் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறார்? பகவானுடைய தத்துவத்தை எப்படி அறிய வேண்டும் என்றால் 2 சொல்லை பகவான் இங்கே பயன்படுத்துகிறார். ஏதாம் விபூதிம் யோகம் ச மம, ஏதாம் விபூதிம் ச யோகம் மம அப்படின்னு சொல்கிறார். மம என்றால் என்னுடைய, ஏதாம் என்றால் இந்த விபூதியை, அதாவது நாம் கண்ணால் பார்க்கின்ற இந்த விபூதியை, யோகேச்ச விபூதி யோகேச்சன்னு சொல்கிறார். அகம், அதாவது ஏதாம் விபூதிம் யோகம் ச, விபூதிம் யோகம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல முதல் வரியிலையும் யோகம்னு வருது, 2வது வரியில் யோகேனன்னு வருது. இந்த 2 யோகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல் யோகத்தை சொல்லும்போது பகவானுடைய சக்தியாக சொல்கிறார். 2வது யோகம் 2வது வரியில் சொல்லும்போது அந்த யோகத்தை ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம் அப்படிங்கிற சொல்கிறார். அதனால் நம்ம பகவத்கீதையில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு யோகத்தினுடைய பொருள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதனால் அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் யோ வேத்தி தத்வதா அப்படின்னு சொல்கிறார். உள்ளது உள்ளபடி சரியாக புரிந்து கொண்டால் ஏதாம் விபூதிம் யோகம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்னுடைய விபூதியை, என்னுடைய யோகத்தையும் யார் ஒருவன் அறிகிறானோ, அதனால் வேத்தி அறிகிறார்களோ, எப்படி அறிய வேண்டும்? தத்வதக, சரியாக, முறையாக, உண்மையாக. ஏன்னா ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, சில நேரங்களில் நமக்கு உள்ளது உள்ளபடி தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம நினைக்கிறோம் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சா, ஆனால் அது மாயையின் விளையாட்டு என்பது நமக்கு அப்போ தெரியாது. அப்படி எனக்கு உண்மை தெரிந்து விட்டது என்று நினைக்கிறோம் மாயையினுடைய விளையாட்டில். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் தெரியும் இது உண்மை இல்லை என்று தெரியும். நம்ம நினைப்போம் நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு. பிறகு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது இது உண்மையே கிடையாது, இது வேற ஒரு வியூவில் நம்ம பார்க்கும்போது தெரியும் இது உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம அதை விட்டுருவோம். எனக்கு தெரிந்தது என்று நினைத்தேன், ஆனால் இப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னா. இப்படி இந்த உண்மையை பல சமயங்களில் தெரியாமல் தெரிந்தது போல நாம் நினைத்து கொண்டு நாம் முட்டாளாக்கிறோம். அதனால தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் தத்வதா, முறையாக, உள்ளது உள்ளபடி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால்தான் பகவான் சொல்கிறார், தத்வதக, சரியாக என்னுடைய யோகத்தை, விபூதியை யார் அறிகிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை 2வது வரியில் சொல்றார். ஸோ முதலில் இந்த முதல் வரியில் வருகின்ற யோக விபூதி அப்படிங்கிற 2 வார்த்தை சொல்கிறார் இல்லையா. அந்த யோகம் என்னன்னா, விபூதிங்கிறது பெருமைன்னு தெரியும். யோகம் என்னென்ன? யோகம் என்பதற்கு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சக்தி, பவர். அதுக்கப்புறம் விபூதி, அதாவது இந்த சக்தியோடைய வெளிப்பாடு நாம் கண்ணில் பார்க்கும்போது அது விபூதி ஆகிறது. ஆக அந்த சக்தி நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. நாம் பார்த்து அனுபவிக்கின்ற விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா விபூதியாக இருக்குமே தவிர சக்தியாக இருக்கிறது கிடையாது. இது எல்லாம் பகவானுடைய பெருமைகள். அப்போது நம்ம என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னா சக்தியினுடைய வெளிப்பாடு. அப்போ சக்தியினுடைய தன்மை, சக்தியினுடைய பவர், சக்தியினுடைய மொத்த இதுவும் நமக்கு தெரியாது. அதிலிருந்து வெளிப்படுறத தான் பார்த்துட்டு நம்ம பகவானுடைய பெருமைகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா எவ்வளவு சக்தி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல போகிறார். இந்த சக்தியின் வெளிப்பாடு, இதனுடைய விளக்கம், சக்தி என்பது எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரியாத ஒன்று. இந்த சக்தியின் வெளிப்பாட்டை தான் நாம் பார்க்க முடியும். சக்தியை பார்க்க முடியாது, சக்தியின் வெளிப்பாடை தான் பார்க்க முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒருவரை பார்க்கிறோம், அவர் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு வாய் இருக்கிறது, அவருக்கு பேசும் திறன் இருக்கிறது, பேசும் சக்தி இருக்கிறது. ஆனால் அவருடைய வாயை பார்த்தால் நமக்கு தெரியாது. அவர் எவ்வளவு பேசுவார், எவ்வளவு பேச்சாற்றல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஆனால் பேசும்போது
அது நமக்கு தெரியும். இவர் வந்து நல்லா பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த அவர் பேச்சை எப்படா நிறுத்துவாருங்கிறது கூட நமக்கு தெரியும். ஸோ பேசும் திறன் இருக்கிறதா இல்லையா என்பது ஒருவருடைய வாயை பார்த்தால் தெரியாது. அவர் பேசுவதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் பொழுது அவர் எந்த விஷயங்கள் பேசுகிறார், எப்பேற்பட்ட விஷயங்களால் ஒரு விஷயத்தை கேட்டு அவர் எவ்வளவு விளக்கம் கொடுக்கிறார் என்பது அந்த பேசும் திறனை, அதாவது அதனுடைய வெளிப்பாடு, அந்த பேச்சின் வெளிப்பாடை வைத்து தான், விபூதியை வைத்து தான் நம்ம சொல்கிறோம் இவ்வளவு சக்தி இவருக்கு இருக்கிறது, பேசும் சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது பேசும்போது தான் நமக்கு தெரியும். விபூதி, அதாவது அதை கேட்டதுக்கப்புறம் எவ்வளோ லாஜிக்காக இருக்குது, எவ்வளோ கரெக்டாக இருக்குது, இப்படி இவருடைய பேச்சை பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும்போது தான் அந்த விபூதி அதுங்கிறோம். ஸோ அந்த சக்தி எவ்வளவு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, நமக்கு கை இருக்கிறது. இப்போ வெயிட் லிஃப்டரெல்லாம் வந்து 2 பேருக்கும் கை, அவங்களுக்கும் கை இருக்குது, நமக்கு கை இருக்குது. அவன் எவ்வளோ வெயிட்டு தூக்க போகிறாங்கிறத அவன் கையை பார்த்து நம்ம சொல்ல முடியுமான்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவனுடைய அந்த இதில் வந்து அவன் எவ்வளவு தூக்குறான். நம்ம கை இருக்குது, நம்ம கை நம்ம எவ்வளோ தூரம் தூக்க முடியும், நம்ம மேலே தூக்க முடியும், கீழே தூக்க முடியும். அதை கை பார்த்தா தெரியுமான்னா தெரியாது. அவனுடைய அந்த அந்த விபூதி, அந்த சக்தியை வெளிப்படுத்தினா தான் தெரியும். அதே போல் ஒருவரை பார்த்தால் நமக்கு அவருக்கு புத்தி இருக்கிறதா இல்லையா என்பது தெரியுமா என்றால் தெரியாது. ஆனால் அவரோட 2 வார்த்தை பேசிவிட்டால் தெரிஞ்சிடும் அவர் எப்படிப்பட்ட. அதனால் அதாவது அந்த சக்தி கண்ணுக்கு தெரியாது. இதன் பொருள் என்னென்னா, இதன் சக்தி நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். இந்த சக்தியின் வெளிப்படும்போது, இந்த சக்தி வெளிப்படும்போது அதை விபூதியாக, பெருமையாக நமக்கு தெரிகிறது. இப்படி எல்லா விஷயங்களிலும் சக்தி நமக்கு தெரியாது, வெளிப்படும்போது தான் இவ்வளவு இருக்குன்னு சொல்லுவோம். இப்படி பகவான் சொல்கிறார், என்னுடைய யோக சக்தி, யோகம் அதாவது யோகம் அது சக்தி. இந்த இடத்துல இந்த யோகங்கிற வார்த்தை சொல்லியிருக்கனால சக்தி அது அனந்தம். அனந்தம் என்றால் அளவிட முடியாதது, சிந்திக்க முடியாதது. இது ஆத்ம ஞானத்தினுடைய லட்சணங்கள். இதெல்லாம் அவ்வளவு சக்தி இருக்குது பகவானுக்கு, அவ்வளவு சக்தி இருக்கிறது. அது வெளிப்படும் போது வெளித்தோற்றற்கு அந்த சக்திகள் எல்லாம் எல்லாமே 100% வெளிப்படுதுதான்னா அந்தந்த சமயத்தில் தான் வரும். அது எப்படி வெளிப்படணும். அதனால் பகவானுடைய சக்தி எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு சக்தி இருக்குது. வெளித்தோற்றத்துக்கு வராமல் எல்லா சக்தியும் இருக்கிறது, சில சக்திகள் இருக்கிறது. பிறகு பகவானை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றால், எந்த சக்தி வெளிப்படுகிறதோ அப்பொழுது அவருடைய விபூதி நமக்கு தெரியும். பொதுவாக இந்த விபூதி மிக குறைவு தான். எஃபெக்ட், காரணம், அதாவது அந்த சக்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கின்ற விபூதி மிக குறைவாகத்தான் இருக்கும். ஸோ பகவானுடைய விபூதி, அவர் வெளிப்பாடு அவ்வளவுதானா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அவருடைய பெருமை என்று சொல்ல முடியாத ஒன்று, ஏன்னா அவ்வளவு சக்தி அவருக்கு இருக்குது. அதனால் பகவானுடைய யோகம் அல்லது சக்தி அளவிட முடியாதது. அதிலிருந்து வரும் வெளிப்பாடு மிகவும் குறைவு, அல்பம் அப்படின்னு சொல்கிறார். பகவான் சொல்கிறார், என்னுடைய சக்தியிலிருந்து வரும் ஒரு அம்சம்தான் இந்த விபூதி. அதாவது இந்த அத்தியாயத்தில் கடைசியில் என்னுடைய பெருமைகளெல்லாம் நான் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் அதுக்கு மேலே நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அளவே இல்லை என்றார். அதனால்தான் நான் இதோடு முடித்து கொள்கிறேன் என்று அந்த கடைசி ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போகிறார். அப்படி பகவானுடைய யோகம் என்று சொல்லி அந்த சக்தியின் வெளிப்பாடு விதவிதமாக விபூதியாக நாம் பார்க்கிறோம். இங்கு சக்தி என்றால் நாம், அதாவது முதல் வரியில் சொன்ன சக்தி அல்லது யோகம் அப்படிங்கிறத மாயா என்று தான் பார்க்க வேண்டும். ஏன்னா பகவானுடைய சக்தி அல்லது யோகம் என்று சொல்கிறார். இந்த சக்தியை பற்றி ஒரு விளக்கம் என்னென்னா, சக்தி எப்போவுமே எதையாவது ஒன்றை சார்ந்து இருக்கும். எது ஒன்று சார்ந்து இருக்கிறதோ அது வந்து பிரம்மம் கிடையாது அப்படின்னா. ஸோ வந்து சார்ந்து இருக்கும். இந்த உதாரணமாக நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒன்றை சார்ந்து இருக்கக்கூடியது சக்தி. பேசும் சக்தி வாயை சார்ந்து இருக்கும். பேசும் சக்தி வாயை சார்ந்து இருக்கும். நடக்கும் சக்தி காலை சார்ந்து இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் இருக்கும். அதனால்தான் சக்தியை லட்சணமாக ஏதாவது ஒன்று சார்ந்து இருக்கும். அதனுடைய சக்தியினுடைய லட்சணம் என்னென்னா, ஏதாவது ஒன்று சார்ந்து இருக்கும். இந்த சக்திகள் எல்லாம் பகவானை சார்ந்து இருக்கிறது. சக்தி, அதாவது சக்தின்னு பிரம்மன் அல்லது ஈஸ்வரனை சார்ந்து இருக்கிறது. மாயை என்றால் எந்த ஒரு சக்தி
அந்த பரபிரம்மனை சார்ந்து இருக்கிறதோ அதைத்தான் மாயை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாயையின் வெளிப்பாடு தான் பகவானுடைய இந்த பிரபஞ்சம். ஆகவே பகவான் சொல்கிறார், யார் என்னுடைய யோகத்தையும் அல்லது சக்தியையும், முதல் வரியில் சொன்னால் அந்த யோகத்தை சொல்கிறார், அறிய வேண்டும் என்றால் விபூதியை அறிந்திருக்க வேண்டும். விபூதியை தான் பார்த்து தான் அறிந்து கொள்ள முடியும். அப்படி யார் அறிகிறார்களோ அவர்களுக்கு பகவான் என்ன கொடுக்கிறார் என்றால், அப்படிப்பட்டவர்களுக்கு, அப்படிப்பட்ட ஒரு சாதகனுக்கு எதோடு பொருத்துகிறார் என்றால் பரபிரம்ம ஞானத்துடன், பரபிரம்மனுடைய அறிவுடன் அவர்களை நான் பொருத்துகிறேன் என்று பகவான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதை தான் ரெண்டாவது வரியில் என்ன சொல்கிறாரு, சோ அவிகம்பேன யோகேன யுஜ்யதே அப்படின்னு சொல்லி, அதாவது நான் பொருத்துகிறேன். இந்த இடத்துல ரெண்டாவது வரியில் சொன்ன யோகம் ஆத்ம ஞானம்னு சொன்னேன், பரபிரம்ம ஞானம் சொன்னேன். அந்த ஞானத்தோடு நான் சேர்க்கிறேன். எப்படி அறிந்தவர்கள் சரியாக என்னுடைய சக்தியையும் அதனுடைய வெளிப்பாடான அந்த விபூதியையும் யார் உள்ளதை உள்ளபடி அறிகிறார்களோ அவர்களுக்கு நான் அந்த பிரம்ம ஞானத்துடன் பொருத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் முதலில் பகவானுடைய சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அவருடைய வெளிப்படுத்தும் விபூதியை, உலகத்தையும் விபூதியையும் உணர வேண்டும். அப்பொழுது அந்த சக்தி யாரை சார்ந்திருக்கிறது இருக்குமோ அந்த பிரம்மத்தை நாம் அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறார். பிரம்மத்தை ஒருவன் அறிய முடியும். ரெண்டாவது வரியில் ஆகவே என்ன சொல்கிறாரு, எந்த ஒரு சக்தியும் கண்ணுக்கு தெரியாது, அது வெளிப்படும் போது தான் அந்த சக்தியை நாம் உணர முடியும். அது விபூதியாக சொல்லும். ஒருவனுடைய வாயை பார்த்தவுடன் அவன் பேசும் சக்தி இருக்கிறதா என்று சொல்ல முடியாது. அவன் பேசினால்தான் அவனுடைய சக்தியை உணர முடியும். அதனால்தான் பகவான் சொல்கிறார், இந்த உலகத்தில் எது எல்லாம் தோன்றுகிறதோ, எத்தனை அற்புதங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் என்னுடைய விபூதிகள். அது எதிலிருந்து தோன்றியது? அந்த சக்தியிலிருந்து தோன்றியது. அதே போல் என்னுடைய சக்திகள் அளவற்றது. என்னுடைய சக்தியின் ஒரு அம்சம்தான் இந்த விபூதி. என்னுடைய சக்தியின் ஒரு அம்சம்தான் இந்த விபூதி. இந்த விபூதியை பார்த்து இவ்வளவுதான் என்று நாம் நினைக்கக்கூடாது. இவ்வளவுதான் பகவானுடைய சக்தி என்று நினைத்து கொள்ளாதே என்று பகவான் இங்கு சொல்கிறார். இப்படி பகவானுடைய விபூதியையும் அந்த விபூதியின் சக்தி அளவற்றது என்று யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஞானம் அப்படின்னு, ஞானம் என்ன ஞானம்? இந்த ஞானத்தை, அதாவது அந்த உண்மையை அறிந்தவர்கள், உள்ளதை உள்ளபடி அறிந்தவர்கள் பலனை அடைகிறார்கள். என்ன பலனை அடைகிறார்கள்? அந்த ஞானத்தை அடைகிறார்கள். ஞானமே பலனாக அடைகிறார்கள். ஞானத்தை அவர்களுடன் பொருத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதைத்தான் ச அவிகம்பேன யோகேன யுஜ்யதே. ச என்றால் அந்த சாதகன் அல்லது உள்ளதை உள்ளபடி அறிந்த மகான்கள், அவர்களை யுஜ்யதே என்றால் பொருத்தி வைக்கிறேன், பொருத்தியவனாக இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி. எதோடு என்றால் யோகேன. இது ரெண்டாவது யோகேன. முதல் வரியில் சொன்ன யோகம் கிடையாது. இந்த ரெண்டாவது யோகேன அப்படிங்கிற ரெண்டாவது வரியில் சொல்கின்ற யோகத்தை சேர்த்துகள். பகவான் அதாவது அவனை சொல்கிறார், யோகத்துடன் சேர்த்து வைக்கிறேன். யோகத்துடன் யுஜ்யதே, யோகேன யுஜ்யதே அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால் யோகேன யுஜ்யதே, நான் அவனை யோகத்துடன் சேர்த்து வைக்கிறேன். இங்கு யோகம் என்பதற்கு பொருள் ஆத்ம ஞானம். அவன் யோகத்துடன் சேருகிறான் என்றால் ஆத்ம ஞானத்தை அடைகிறான், ஆத்ம ஞானத்தை பெறுகிறான். இந்த ஸ்லோகத்தில் முதல் வரியில் வருகின்ற யோகத்திற்கு மாயா என்றும், ரெண்டாவது வரியில் வருகின்ற ஸ்லோகத்துக்கு ஆத்ம ஞானம் என்றும் பகவத்கீதை இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருளை கொண்டு, அதனால் கவனமாக நாம் அந்த இடத்துல என்ன பொருளோடு சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7வது அத்தியாயத்தில் அதே மாதிரி தான் நான் சொல்வார். அந்த நானுக்கு பல பொருள் இருக்கிறது. அதை பற்றி நம்ம அங்கே பார்ப்போம். நான் கடைசி ஒரு இடத்துல ஆத்ம ஞானம் என்று சொல்வார், ஆத்ம ஞானம் என்று சொல்வார். அதனால் பகவான் பலனாக என்ன கொடுக்கிறார்? அந்த சாதகனுக்கு ஆத்ம ஞானத்துடன் சேர்த்தவனாக்குகிறேன் அப்படிங்கிற யுஜ்யதேன பொருத்தி வைக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த ஆத்ம ஞானத்தின் அடைமொழி சொல்கிறார். எப்படிப்பட்ட ஆத்ம ஞானம் அப்படின்னா அவிகம்பேன, அசைக்க முடியாத திடமான உறுதியான ஆத்ம ஞானம். ஏன்னா நமக்கு ஞானம் அப்பப்போ அறிவு வரும், அப்புறம் போகும். காரணம், சில நேரங்களில் நமக்கு அறிவு வருகிறது, உறுதியாக நிற்காது.
அதாவது நான் சொன்னது 10 நம்ம வந்து சிரவண மனன நிதித்தியாசனம் சொல்லும்போது அந்த உறுதியாக அந்த எப்போ நிற்கும்னா நிதித்தியாசனம் பண்ணும்போது தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஆனால் நமக்கு வந்து ஆரம்பத்தில் என்ன தான் கேட்டாலும் என்ன தான் நம்ம வந்து படித்தாலும் அந்த அறிவு வராமல் அதாவது உறுதியாக நிற்காது. அறிவு அந்த உறுதியாக நிற்காது. அதனால நம்ம பல தவறுகள் செய்கிறோம். ஒன்றும் இல்லை, அறிவு வராமல் நாம் சில தவறு செய்வது நியாயம். ஆனால் அறிவு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தவறு செய்யக்கூடாது. உதாரணமாக குழந்தைகள் இருக்கும்போது அவர்கள் தவறுகள் செய்வார்கள். காரணம் அவர்களுடைய அறியாமை. பிறகு வளர்ந்த பிறகு அவர்கள் செய்யும் தவறு அறிவில்லாமல் இருக்கு, அறியாமையினால் அல்ல, அறிவு இல்லாத அந்த அறிவு நிலை பெறாத காரணத்தினால் அவர்கள் தவறு செய்கிறார்கள். ஸோ இந்த நிலையற்ற அறிவு நமக்கு பல நேரங்களில் கை கொடுப்பதில்லை. அதாவது அதுதான் கம்பேன அப்படின்றோம். அவிகம்பேன அப்படின்னா அசையாதது, கம்பேன என்றால் அசையக்கூடியது. ஆரம்பத்தில் நமக்கு அந்த ஞானம் அறிவு எப்படி இருக்கும்னா கம்பேன அசையக்கூடியது, மாறக்கூடியது. அதனால தான் நம்ம சில இடத்துல நிறைய தப்பு பண்ணிடுறோம். இங்கு அவிகம்பேன அசைக்க முடியாத ஆத்ம ஞானத்தில் இருப்பான். இப்படி ஆத்ம ஞானத்துடன் இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியும். அதைத்தான் பகவான் சொல்கிறார். அதாவது அர்ஜுனுடைய முகத்தை பார்த்தாரோ என்னமோ தெரியல, அவனுடைய முகத்தில் வந்து கொஞ்சம் சின்ன சந்தேகம் வந்து இருக்கிற மாதிரி பகவான் உணர்ந்தார். ஏனென்னா நம்மளுடைய ஆத்ம ஞானம் என்ன தான் படித்தாலும் இருந்தாலும் நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து அந்த ஞானம் போயிடுது. நான் இந்த உடல் அல்ல மனம் அல்ல அப்படின்னு எத்தனையோட நினச்சாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு ரொம்ப டிஸார்டன் ஆகிடுறோமே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதனால் சில சந்தேகங்கள் நமக்கு வருது. அப்போது அதே போல் தான் அர்ஜுனனுக்கு வருது. இந்த ஆத்ம ஞானத்தில் நான் நிலை பெற்று நிற்க முடியுமா என்ற கேள்வி வர்ற மாதிரி பகவான் உணர்கிறார். அப்போ தான் அது சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், ந தத்திர சம்சயா. அதாவது நான் அத்திர சம்சயனா இந்த விஷயத்தில், அதாவது நான் சொல்கின்ற அந்த உள்ளதை உள்ளபடி என்னுடைய விபூதியும் சக்தியையும் உணர்ந்தால் நான் உன்னை அந்த யோகேன அவிகம்பேன யோகேன யுஜ்யதே, உனக்கு ஆத்ம ஞானத்தில் பொருத்துவேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யார் ஒருவன் ஈஸ்வரனுடைய பெருமையை உணர்கிறானோ உறுதியான ஆத்ம ஞானத்தை நிலை பெறுவான் என்று சொல்கிறார். இந்த விஷயத்தில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த கீதையில் உபனிஷத்தை படித்தவுடன் நமக்கு ஒரு பெரிய நிச்சயம் வந்துடும். என்னென்னா, நமக்கு இந்த பிறவியில் மோட்சம் கிடைக்காது அப்படின்னு நினைப்போம். காரணம் என்னென்னா, நம்முடைய அந்த அறிவு ஸ்திர நிலை அடையவில்லை. முன்பு அந்த சந்தேகம் இல்லை. காரணம் அப்போ ஒன்றுமே தெரியாது, அதனால் அந்த சந்தேகம் இல்லை. இப்போ அந்த சந்தேகம் வருது. காரணம் என்னென்னா, நமக்கு அந்த ஞானம், அந்த அறிவு நமக்கு நிலை பெறவில்லை. அந்த நிலை பெறுவதற்காகத்தான் நம்ம சாதன சதுச சம்பத்தி எல்லாம் பண்ணுறோம். அதுக்காகத்தான் பகவான் பல இடங்களில் சொல்கிறார், என்ன சம்சய, நீ வந்து உறுதியாக என்னை நம்பு, நிச்சயமாக இதாகும் அப்படின்னு. என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கிணறு வெட்டுறோம்னு வச்சுங்க. அந்த கிணத்து அந்த இதை பார்க்கும்போது சொல்லணும் 60 அடியில் தண்ணி வரும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து கிணத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம், 59 அடி வந்துடுச்சு, அப்போ கூட நமக்கு தண்ணி வரல. அப்படி தண்ணி 59 அடியில் வராது 60 அடியில் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. அப்படி நம்முடைய முயற்சி என்னென்னா, நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உடனே வந்து அதனுடைய பலன் நம்ம பார்க்க முயற்சிக்கிறோம், பலன் வந்துடும் நினைக்கிறோம். ஆனால் திடீரென்று வந்து அது 60வது அடியில் நமக்கு தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சந்தேகம் போயிடும். ஸோ அறிவு அதே மாதிரி தான். அறிவு திடீரென்று நமக்கு அந்த தெளிவு வரும், அறிவு வரும். அப்பொழுது நாம் அந்த தவறுகளை வீழ்ந்து விட மாட்டோம், தவறுகளில் வீழ்ந்து விட மாட்டோம். இங்கு நம்பிக்கை மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நான் அத்திர சம்சயம்னா நம்பிக்கை நமக்கு உனக்கு முக்கியம். அதனால்தான் அந்த சந்தேகம் நம்பிக்கை இல்லாமல்னால தான் சந்தேகம் வருது. 59 அடியில் வராது 60 அடியில் வந்துடுமா என்ற நம்பிக்கை இன்மை தான் இருக்கக்கூடாது. நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருப்பது பலனை உடனுக்குடன் பார்ப்பதால் தான் நமக்கு நம்பிக்கையின்மை வருது. ஏன்னா ஒரு உதாரணமாக பசிக்குது, சாப்பிட்றோம், அந்த பலனை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் சாஸ்திர விஷயத்தில் அப்படி இல்லை. பலன் வருவதற்கு சற்று தாமதமாகும், ஆனால் சந்தேகப்படக்கூடாது. பகவான் இங்கு சொன்னால் ஆத்ம ஞானத்துடன் பொருத்துகிறேன் அப்படின்னா, ஆத்ம ஞானம் என்னன்னா, ஆத்ம ஞானம் என்றால் தன்னை பற்றிய அறிவு. இந்த தன்னை பற்றிய அறிவு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு உள்ளபடி நமக்கு புரியும் என்று சொல்லி இதனுடைய சில விஷயங்கள் வந்து உதாரணத்தோடு நான் வந்து அது எப்படி ஆத்ம ஞானம் எப்படிப்பட்ட லட்சணம் கொண்டது அப்படிங்கிறது சில
சின்ன ஒரு உவமைகள் மூலமாக நான் அடுத்த வகுப்பில் சொல்வேன். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு.